ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கேட்டெல்லாம் மூடி அதுக்கு சீல் வைக்கிறதுக்காக போலீஸ் போவாங்க. அப்போது இதெல்லாம் பார்த்து சாமுண்டீஸ்வரி ரொம்பவே ஃபீல் பண்ணி நின்றுட்டுருப்பாங்க. இதை பார்த்து சந்திரா மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க, உன்னை இப்படி கூப்பிட்டு வந்து நிற்க வச்சிருக்கேன் பார்த்தியா, இதுவே எங்களுக்கு பெரிய வெற்றி தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வீடு உன் கையை விட்டு போகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளேயும் கார்த்திக் பார்த்தீங்கன்னா, அந்த 2 பேரையுமே கூட்டிட்டு வந்து போலீஸ் கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாரு. அவங்களும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. மறைஞ்சு போற ஒரு பெண்ணால தான் நாங்க பத்திரத்த எழுதி கொண்டு போய் குடுத்தோம். 2 மணி நேரத்துல அது எல்லாமே மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இவங்க இந்த வீட்ட அவங்க பேருக்கு மாத்தி எழுதிக்கிட்டாங்க. இவங்க கிட்ட தான் பத்திரத்த குடுத்தோம் அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. அத கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆயிட்டு, "உனக்கு அசிங்கமா இல்ல? இந்த பொழப்புக்கு நீ தூக்குல தொங்கலாம் தெரியுமா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேர்ல மோதி பார்க்கணும். அத விட்டுட்டு இந்த மாரி செய்ற உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கழுத்த போய் பிடிச்சிட்டு இருப்பாங்க. எல்லாருமே வந்து தடுத்து நிறுத்திருவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் பார்த்தீங்கன்னா, சாமுண்டீஸ்வரி கிட்ட, "நீங்க வேணா இவர் பேர்ல கம்ப்ளைண்ட் குடுங்க" அப்படின்னுவாங்க. சாமுண்டீஸ்வரி, "நான் கம்ப்ளைண்ட் குடுக்குறேன்" அப்படின்னுவாங்க. எல்லாருமே சாமுண்டீஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ரேவதி கிட்ட சாவிய குடுத்து கேட்ட ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. ரேவதியும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. எல்லாருமே உள்ள போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தீங்கன்னா, இந்த காளியம்மா செம்ம டென்ஷன் ஆயிட்டு, "ஏன்பா இப்படி பண்ணி வச்சிருக்கிற? உனக்கு ஒரு வேலை கூட ஒழுங்கா பண்ண தெரியாதா? நான் நம்ம வீட்டுக்கு சாமியார் வேஷம் போட்டு அந்த ஈஸ்வரியோட மாப்பிள்ளை வந்தான். அத கூட கண்டுபிடிச்சேன். ஆனா இத கண்டுபிடிக்காம விட்டுட்டேனே!" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு சிவனாண்டியும், "ஆமா சித்தி, என்ன பண்றதுன்னு தெரியவே இல்ல. அந்த வீடு கையில வரா மாதிரி இருந்தது. நானும் அந்த வீட்டுக்கு போயிடுவேன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த ராஜா எங்கேருந்து தான் வரான்னு தெரியல. அவனால தான் நமக்கு இந்த மாரி ஆயிடுச்சு. நம்ம அவன ஏதாச்சும் பண்ணி ஆகணும்" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அத கேட்டு அவங்க சித்தப்பாவும், "அந்த டிரைவர் பையனுக்கு நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைய குடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாம ராஜா சேதுபதியோட பையன் தான்றத மட்டும் நம்ம நிரூபிச்சுட்டோம்னு வச்சுக்கயேன், அதுக்கப்புறம் யாராலயும் எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஈஸ்வரிய அந்த பையன வீட்ட விட்டு அனுப்பிடுவா" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அத கேட்ட காளியம்மாவும், "ஆமா, அந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா, எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராதுன்ற" மாரி பேசிட்டு இருப்பாங்க. இங்க சாமுண்டீஸ்வரி பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. மயிலும் பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க. கடைசி நேரத்தில ட்விஸ்ட்ட நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "உனக்கு நன்றி சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. எனக்கு அவமானம் வரும்போதெல்லாம் நீ என்ன காப்பாத்திட்டு இருக்க" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சந்திரா வந்துட்டு, "அது எப்படி கடைசி நேரத்தில சினிமால வர ஹீரோ மாதிரி கரெக்ட்டா வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணிடுற? ஒருவேளை நீ தான் அந்த 2 பேர ஒளிச்சு வச்சிருந்து கூட்டிட்டு வந்திருப்பியோ? ஏன்னா எனக்கு டவுட்டா இருக்குதே" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே மயில் வந்துட்டு, "என்ன அத்த, மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் நீங்க போக போறீங்க. எனக்கு உண்மை தெரியணும், உண்மை தெரியணும்னு" சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ராஜராஜன் வந்துட்டு, "என்ன சந்திரா பேசிட்டு இருக்க? நமக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. நீயும் எதுவுமே பண்ணாம அமைதியா நின்னு பார்த்துட்டு தானே இருந்த. சும்மா இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்காத. மாப்பிள கஷ்டப்பட்டு அவரு காப்பாத்தி நம்மளோட மானத்த காப்பாத்தியிருக்காருல்ல" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அத கேட்ட ஈஸ்வரி வந்துட்டு, "எப்படி தான் கண்டுபிடிச்சீங்க மாப்பிள?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு கார்த்திக் வந்து, "பாட்டி தான் இந்த விஷயத்த சொன்னாங்க" அப்படின்னுவாங்க. ராஜராஜன் வந்துட்டு, "யாரு, எங்க அம்மாவான்னு?" கேட்கும்போது, "ஆமா, பாட்டி தான் வந்து இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க ஏன் தான் இந்த விஷயத்துல பாட்டிய புரிஞ்சுக்க மாட்றீங்கன்னு தெரியல. அவங்க எப்பவுமே உங்களுக்கு நல்லது தான் நினைக்கிறாங்க. உங்கள மருமகளா எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அத கேட்ட உடனே ஈஸ்வரி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, "இந்த மாதிரி மட்டும் தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க" அப்படின்னுவாங்க. அப்ப சந்திரா வந்துட்டு, "நீ குடுக்குற இடம் தான்க்கா இந்த மாரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ரேவதியும், "சித்தி, இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. நாங்களே இப்பதான் பாட்டி கூட பழகுறோமே. அவங்க எவ்வளோ ரொம்ப நல்லவங்கன்றது எல்லாமே எங்களுக்கு தெரியுது. ஆனா அம்மா தான் புரிஞ்சுக்க மாட்றாங்க" அப்படின்னுவாங்க. அத கேட்ட ஈஸ்வரி வந்துட்டு, "யாரும் அவங்கள பத்தி எதுவுமே பேசாதீங்கன்னு" சொல்லி கோவமா பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ ரோகிணி வந்துட்டு, "அம்மா, கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன். அந்த எலக்ஷன் டைம்லலாம் நம்மள யாரு காப்பாத்துனா? பாட்டி தானம்மா காப்பாத்துனாங்க" அப்படின்னுவாங்க. "இந்த வீட்ல இனிமே அவங்கள பத்தி யாருமே எதுவுமே பேசக்கூடாதுன்னு" கோவமா பேசிட்டு அங்கேருந்து போவாங்க. அப்ப ஈஸ்வரி வந்து ரூம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. மாயா வந்து, "உன்னோட மாப்பிள வந்து ராஜா சேதுபதியோட பேரன் தான் சொன்னது, சந்திரா சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, என்ன ஒண்ணுமே புரியவே இல்ல. 2 பேரும் சொன்னது ஒரு வேளை உண்மையா இருக்குமோ? ஏன்னா மாப்பிள வந்து அவங்களுக்கு தான் ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆனா எங்க அம்மா இறந்து போனதுக்கு காரணமே அவங்க தான். எதுவா இருந்தாலும் நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன். இது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும்னா டிடெக்டிவ் தீபாவதி தான் சரியான ஆளு" அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. தீபாவதின்றவங்கள தான் காட்டுவாங்க. ஒரு கேஸ் விஷயமா எல்லாருமே அவங்க கிட்ட போய் நிப்பாங்க. எல்லாத்தையுமே அவங்க கரெக்ட்டா சொல்லுவாங்க. அவங்கள புகழ்ந்துட்டு போலீஸும் அங்கேருந்து போயிடுவாங்க.
சொல்லுவாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரியும் வருவாங்க. அப்போ தீபாவதி வந்துட்டு, "ஆமா, நீங்க ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னீங்களா? அது என்னன்றத டீட்டெயிலா சொல்லுங்க. அப்பதான் உண்மைய கண்டுபிடிக்க முடியும்." அப்படின்னுவாங்க. ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா, கார்த்திக் பத்தின விஷயம் எல்லாமே சொல்லுவாங்க. "அவர் டிரைவரா தான் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. எங்களுக்கு எல்லாமே நல்லது தான் செஞ்சுட்டுருக்காரு. ஆனா, எனக்கு சுத்தமா பிடிக்காத எங்க மாமியாருக்கே அவர் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. எங்க அம்மா இறக்கறதுக்கு காரணமே அவங்க தான். ஆனா, அவர் மேல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. என் மாப்பிள்ளை யாரு? அவரோட உண்மையான பேர் என்னன்றது எல்லாமே நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ராஜா சேதுபதியோட பேரன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். ஆனா, அவன பார்த்தா அவரோட பேரன்ற மாரிலாம் இல்ல. அவன் நடந்துக்கிறதும் கொஞ்சம் கூட சரியில்ல. எனக்கே அந்த டவுட் இருந்துகிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் என்னோட மாப்பிள்ளை யாருன்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும்." அப்படின்னாங்க. அதை கேட்ட உடனே தீபாவதி, "ஃபோட்டோ எதனா இருக்கா?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா, அவங்க மொபைல்ல இருந்து ஃபோட்டோவ காட்டுவாங்க. அடுத்த ப்ரோமோல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ரேவதி அவங்க ரூம்குள்ள இருப்பாங்க. கார்த்திக் அது தெரியாம ஃபோன் பார்த்துட்டு ரூம்குள்ள வருவாங்க. அப்ப ரேவதி கார்த்திக்க பார்த்துட்டு, "எப்பவுமே நான் தான் வழக்கமா கதவ மூடிட்டு ரூம்குள்ள வருவேன். இப்ப நீ கதவ மூடிட்டு ரூம்குள்ள வந்திருக்கன்னா, உனக்கு என் மேல லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா?" அப்படின்னுவாங்க. அத கேட்ட கார்த்திக் வந்து, "நீ பண்றது எல்லாமே சின்ன புள்ளத்தனமா இருக்கு." அப்படின்னுவாங்க. "என்ன சொல்ற? நான் பண்றது சின்ன புள்ளத்தனமா இருக்கா?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு கார்த்திக் வந்துட்டு, "ஆமா, நீ தேவையில்லாம என்ன இரிட்டேட் பண்ணாத." அப்படின்னு கோவமா பேசுவாங்க. அப்ப ரேவதி வந்துட்டு, "உனக்கு என் மேல லவ் வரவே இல்லையா?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு கார்த்திக் வந்துட்டு, "நான் எத்தன தடவ சொல்றது? எனக்கு உன் மேல சுத்தமா லவ் கிடையாது. திரும்ப திரும்ப இந்த மாரி எதுவுமே என்கிட்ட பேசாத." அப்படின்னு கோவப்படுவாங்க. அத கேட்ட உடனே ரேவதி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. இப்படி இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.